குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டு இருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமன சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்போதற்கு காண இருப்பது மாத பலன் வரிசையில் ஜூன் மாதம் 2025 ஆண்டு எவ்வாறு இருக்கப் போகிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசி 6ல் குரு பகவான் குரு சாரம் பெற்று சிறப்பாக நட்போடு அமர்ந்திருக்கிறார். குரு பார்வையில் அமர்ந்திருக்கிறார். அதனால் இந்த கன்னி ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் முக்கியமாக ஆரோக்கியம் மேம்படும். எப்படி ஆரோக்கியம் மேம்படும்? இவ்வளோ நாள்பட்ட நோயில் யாராவது அவதிப்பட்டு இருந்தீங்களாக கண்டிப்பாக அழுந்து விடுதலை வருவீங்க. நாள்பட்ட குணமாகும் நோய் கூட நல்லாயிடும். ஹாஸ்பிட்டல்லே பெட்டில் படுத்துருக்க கூட கொமர்ஷியல் கூட நல்லாயிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. கை வலி, கால் வலி, கை குடைச்சல், கால் குடைச்சல் இருந்தவங்க எல்லாமே நரம்பு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த மாதத்தில் நலம் பெற்று உடம்பு ஆரோக்கியம் மேம்படும். அதனால் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே போல் பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப நாளாக கொடுக்காம இந்த கடன், தலைக்கு மேல் வெள்ளம் போவது போல் அதிகமான கடன் சுமையில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த கடன் சுமையிலிருந்தும் மீண்டு கடன்லாம் கொடுத்துட்டு ஒரு நிம்மதி பெருமிச்சு விடுவீங்க. அதனால் கண்டிப்பாக கடன்லேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த எதிரி தொல்லையிலேருந்து கூட நீங்கள் விடுபட போகிறீங்க. இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்து பார்த்து எதிரிலாம் இனிமேல் அடங்கி போயிடுவாங்க. அவங்க திருப்பி அடிக்கும். அதனால் நாள்பட்ட எதிரி தொல்லையிலேருந்து நீங்கள் இந்த மாதம் விடுபட போகிறீங்க. ஆகவே எதிரி தொல்லை, நோய் தொல்லை, கடன் தொல்லை இதெல்லாம் உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமாகவும் அமைந்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ல் சனி பகவான் இருக்கிறார். கொஞ்சம் கவனம் தேவை. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்து அளந்து பேசுங்க. உங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனை, சண்டை, சச்சரவுகள் இதெல்லாம் வரும். தேவையில்லாத ஈகோ பிரச்சனை வரும். அதனால் கொஞ்சம் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை என்பது போல் விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை மேம்படும். அதை திருமண தடை என்று இவ்வளோ நாள் இருந்த உங்களுக்கு தடையெல்லாம் விலகி ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் அமையும், கைகூடும். உங்களுக்கு நினைத்த மாதிரி ஒரு ட்ரீம் மனைவியோ இல்லை ட்ரீம் கணவரோ கண்டிப்பாக உங்களுக்கு வருவாங்க. எதிர்பார்த்த போல் அரசு வேலை மாப்பிள்ளை கூட இருக்கலாம், ஏற்கனவே பார்த்துட்டு போன கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய திருமண வாழ்க்கை கைகூடி நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதே போல் மெயினாக பார்ட்னராக யாராவது தொழில் செய்கிறீங்களா கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. புதுசாக எதுவும் பார்ட்னர் சேர்ந்து தொழில் தொடங்காதீங்க. பார்ட்னர் எதாவது செய்கிறீங்களோ விரிவுபடுத்தாதீங்க. இந்த ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள். அதனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் பார்ட்னர் தொழிலிலும் கொஞ்சம் கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு 8ல் சுக்கிரன் இருப்பது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, பெண்களால் ஒரு யோகம், பெண்களாக ஒரு வாக்குவாதமும், ஒரு நன்மை உண்டு, தீமை உண்டு. பெரும்பாலும் நன்மை அதிகமாக சொல்லலாம். திடீர் பண வரவு, திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வர வாய்ப்பு. திடீர் லாட்ரி யோகம், ஏதாவது ஒரு காசு லாட்ரியில் உங்களுக்கு உழைக்காமல் ஒரு பணம் கிடைக்கும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். ஆயுசு கட்டி வண்டி மட்டும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, மெதுவாக ஓட்டுங்க. மற்றபடி எந்த பாதிப்பு இல்லை. 9ல் சூரிய பகவான் இருக்கிறார். 16ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு 9 கூடிய வேலையும் செய்வார், 10 கூடிய வேலையும் செய்வார். பூரிய புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கிறது. தந்தையாலும் அரசாங்கத்தில் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தந்தையால் வர வேண்டிய பூர்வீக சொத்து, தந்தையால் இருந்தால் கேஸ் ரொம்ப கோர்ட்டில் இருக்குதா அது சிக்கல் தீரும். அரசாங்கத்தில் ஏதாவது பணம் வர வேண்டியதா தடைப்பட்டு நிற்குதா அது வரும். அரசாங்கத்துலேருந்து ஒரு சிக்கல் போனால் எதாவது ஒரு வேலை ஆகலையானுங்களா அதெல்லாம் வேலை டக்குன்னு முடியும். அரசியல்வாதிகளாலும்
கட்சியில் ஒரு பொறுப்பு தர மாட்டேங்கிறாங்களே, ஒரு பதவி தர மாட்டேங்கிறாங்க வருத்தப்படுறீங்களா, அதுவும் நடக்கும். இல்லை புதிய கட்சியில் சேர போகிறீங்களா, அதுவும் சேரலாம். உங்களுடைய மேலே இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதாயமாகவும் சப்போர்ட்டாகவும் செயல்படுவாங்க. உங்களை ஒரு நல்ல ஒரு உயர்ந்த இடத்த வச்சு அழகு பார்ப்பாங்க. அதனால் வருத்தப்பட வேண்டாம். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமை ஓங்கும். பிள்ளைகளுடைய படிப்பை நீங்கள் வெளிநாடு சென்று படிக்க வைக்கலாம், வெளிமாநிலம் படிக்க வைக்கலாம், ஹாஸ்டல் சென்று படிக்க வைக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை இந்த முறை படிப்புக்காக செலவு பண்ணுங்கள். படிப்பு அவங்க விருப்பப்படி பிள்ளைகள் என்ன விரும்புகிறாங்களோ அதை நீங்கள் படிக்க வைங்க, நல்லபடியாக சேர்த்து வைங்க. அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு 12ல் கேது இருக்கிறார். கேது அவர் சுயசாதமும் வாங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு நஷ்டத்தை தர மாட்டார், பாதிப்பு தர மாட்டார். அதனால் வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு மெயினாக ஆன்மீக பயணம், ஆன்மீக டூரை கொடுப்பார். அதன் மூலம் ஒரு லாபத்தை கொடுப்பார். கோயில் சேவை, கோயில் பணிவிடை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இதெல்லாம் செய்ய உங்களுக்கு சில தோஷங்களை விலகி, சில சிக்கல்லாம் விலகி கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பெரிய அளவு மாற்றம், முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரையில் இருந்த கஷ்டங்கள், சிக்கல்கள், சங்கடங்கள் எல்லாமே விலகப் போகிறது. வேலைக்காக முயற்சி பண்ணுவவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அரசாங்க வேலையோ இல்லை தனியார் வேலையோ நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ உங்களுக்கு சாதகமாகவும் கண்டிப்பாக இந்த முறை கைகூடும். வெளிநாடு செல்பவர்களும் வெளிநாடு செல்லலாம். வெளிநாடு வேகமும் நன்றாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி, நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்களா, இந்த மாதம் இடம் வாங்கலாம். வீடு கட்டணும்னு நினச்சா வீடு கட்டலாம். ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சா வண்டி வாங்கலாம். ஒரு எலக்ட்ரிக் பைக் இல்லை கார் கண்டிப்பாக வாங்குகிற யோகம் இருக்குது. உங்கள் லக்ஸுரி பயணம், லக்ஸுரி காரில் லக்ஸுரி பயணம் செய்கிறதுக்கு, ஏரோப்ளானில் போகிறதுக்கு இந்த மாதிரியான வாய்ப்பெலாம் நல்லா இருக்குது. அந்த டூருடைய லாபமும் உங்களை அனுகூலமாக இருக்கிறது. அப்பா அம்மா பெரியவங்க வீட்டில் இருப்பவங்க நல்லா கவனிங்க. அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே வேண்டும். அவர்கள் ஆசீர்வாதம் கொடுக்க நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ முன்னேறி செல்ல போகிறீங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அனைத்துக்கும் ஒரு பெரியவர் தான் உங்களுடைய ஆசீர்வாதம் பண்ணுறார். முன்னோருடைய ஆசீர்வாதமும் அருமையாக தெய்வத்துடைய ஆசீர்வாதம் மனப்பூர்வமாக இல்லைனால் நீங்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். அதனால் கன்னிராசி அன்பர்கள் பொதுவாக உழைப்பாளி தான். நீங்கள் உழைப்புக்கு பஞ்சமே இல்லை, நல்லா உழைப்பீங்க. விவசாயத்தில் நல்லா முன்னேற்றம் இருக்குது. பால் வளம், பால் தொழில், ஒரு பால் டைரி இந்த மாதிரி எது வேணாலும் வைக்கலாம். எல்லாமே சிறப்பாக இருக்குது. வாழ்க்கை விவசாய பொருள் வாங்கலாம், டிராக்டரு அது சம்மந்த பொருள் எதாவது வாங்கலாம். அதனால் விவசாயிகளுக்கும் ஒரு பெரிய மாற்றம். விதைக்கலாம், அந்த மாதம் விதை போடலாம், விதைக்கலாம். அனைத்துக்கும் சிறப்பாக இருக்கிறதுனால உங்கள் தொழில் மேலும் படிப்படியாக முன்னேறும். கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சா புதுசாக கண்டிப்பாக தொடங்கலாம். ரொம்ப நாளாக ஒரு வேலையில் செஞ்சுருக்கிறோமே, ஒரு நம்ம சொந்த முதலில் ஆக மாட்டோம்னு நினச்சிங்களாக்கா நீங்கள் கண்டிப்பாக ஒரு தொழில் செய்யலாம். இந்த மாதத்தில் ஒரு தொழில் தொடங்கி ஒரு வேலை கண்டிப்பாக சிறப்பாக அமையும். அதுவும் பார்த்திங்கன்னா உணவு சம்மந்தப்பட்ட பொருள் நீங்கள் தொழில் தொடங்கும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கன்னிராசி நண்பர்கள் குடும்பங்கள் எப்பொழுதும் நல்லதை நினைக்கும் நீங்கள், எப்பொழுதும் நண்பர்களோடு இருக்கும் நீங்கள், எப்பொழுதும் நல்ல சிந்தனை இருக்கும் நீங்கள், அடுத்தவர்களுக்கு கெடுதே நினைக்காமல் இருக்கும் நீங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்கள் எண்ணம் போல் நன்றாக சிறப்பாக வாழ்க்கை மேலும் நன்றாக இருக்க உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் பெற்று எல்லாமே நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும். உங்களுடைய நீங்கள் பிரச்சனையில் அதாவது உங்களுடைய பிரச்சனை என்னவென்று பார்த்தால் மெயினாக ஆரோக்கியத்திலேருந்து அடிவயிறு பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் தீர்ந்து இந்த மாதம் தீர்வு குணமடைய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகளாலும் ஒரு பெரிய ஆதாயம், ஒரு மாற்றம் வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் உங்கள் பிள்ளைகளை எந்த அளவுக்கு கவனிக்குமோ அந்த அளவுக்கு கவனிப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு மனிதராகவும் எங்கே சென்றாலும் ஒரு சிறந்த ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு நல்ல இடத்துல வச்சு தான் உங்களை அழகு பார்ப்பாங்க. அந்தளவு மதிப்புமிக்க நீங்கள் எந்த வயசானவர்களும் இருந்தாலும் சரி, நீங்கள் எதிலையும் சிறந்து தனிச்சுவமாக இருந்து சிந்தித்து ஆராய்ந்து செயல்படுவர் நீங்கள். உங்களுக்கு இனிமேல் தோல்வி என்பது இருக்காது. இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு படிப்படியாக வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் உங்களோட வெற்றி பாதை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள். உங்களுடைய
குலதெய்வம் கோவில் சென்று ஒரு முறை குடும்பத்தோடு அன்னதானம் செய்து விட்டு வாருங்கள். அன்னதானம் செய்ய சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.